ஹாய், வெல்கம் டு லேர்ன் வித் மேத்ஸ். எடுத்துக்காட்டு 1.19 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஒரு அணி கொடுத்துட்டு அந்த அணி என்பது பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அணி என காட்டுக மற்றும் இவ்வணியை தொடக்கநிலை உருமாற்றங்கள் மூலம் அலகு அணியாக மாற்றுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அணி அப்படின்னா என்னென்னா அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதுக்கப்புறம் அதை அலகு அணியாக மாற்றணும். அலகு அணி அப்படிங்கிறது நமக்கு டயக்னலில் மட்டும் 1 இருக்கணும், மீதி எல்லா இடமும் 0. அதாவது ஐயா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், அலகு அணியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு இது கொடுக்கல, அதாவது காஸ்-நீக்கல் முறையில் வந்து அலகு அணியாலாம் மாற்ற சொல்லலை. நமக்கு வந்து பொதுவாக வந்து இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அலகு அணியாக, அதாவது தொடக்கநிலை உருமாற்றங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம அலகு அணியாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அணி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதி ஏ அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது நான் வந்து ஃபஸ்ட்டு ரோவை ரெஃபரன்ஸாக எடுத்து டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிருக்கேன். டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்குன்னா ஒரு நம்பர், அதாவது 15 கிடச்சிருக்கு. அப்போ 0 இல்லை. அப்போ இது என்னன்னா எனவே ஏ ஆனது பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அணியாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதியாச்சு. அடுத்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலகு அணியாக மாற்ற சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், நமக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் நமக்கு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் இங்கேயே நமக்கு இந்த 3 ரோக்குள்ளே ஃபஸ்ட்டு 1 ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணி எழுதலாம். பட் மேட்ரிக்ஸ்லேயே எனக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இருக்கிற மேட்ரிக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். இருக்கிற மேட்ரிக்ஸை அப்படியே வச்சுட்டு இதிலே நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நான் 3 டிவைட் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஃபஸ்ட் ரோவை ஃபுல்லாகவே நான் 3 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன ஆகிரும் அப்படின்னா 1 மாறிடும் இல்லையா? அதனால் இந்த ஃபஸ்ட்டு ரோவை நான் 3 டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அதனால் 3/3 1ன்னு வந்துருச்சு, 1/3 4/3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து ரோ 2 ரோ 3 நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ அதனால் அது அப்படியே எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்து நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு காலமை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு காலமில் எனக்கு இது 1 கிடச்சிச்சு. அதாவது நமக்கு அலகு அணியாக மாற்றினா டயக்னலில் நமக்கு 1 வரணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 இருக்குது. ஸோ அடுத்த காலமில் ரெண்டுமே நமக்கு 0 இருக்கணும் இல்லையா? அப்போ இதை 0 ஆக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரோவை ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறேன். செகண்ட் ரோவை நான் மைனஸ் பண்ணணுங்கிறதால ஃபஸ்ட்டு ரோ என்ன பண்ணிக்கிறேன்னா 2 மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். அடுத்து 5 மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ நான் மைனஸ் பண்ணும்போது ஈஸியாக மைனஸ் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு ரோவை 2r1 அப்படின்னு சொல்லி இதோட மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து 5 கூட மல்டிபிள் பண்ணி இதை எழுதியிருக்கேன். இப்போ இதுலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோன்னா R1 எந்த சேஞ்சஸுமே இல்லை. அடுத்து R2 என்ன பண்ணியிருக்கோன்னா R2லேருந்து 2r1 மைனஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது 2 - 2 0, 0 - 2/3 -2/3, -1 -8/3 -11/3. அடுத்து R3யை 5r1லேருந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். 5 - 5 0, 2 - 5/3 1/3, 1 - 20/3 -17/3. இது நார்மலான அடிஷன் தான். நீங்கள் பென்சிலால் போட்டு கூட அழகாக எழுதிக்கலாம். எழுதி கண்டுபிடிச்சி இதை எழுதிக்கோங்க. இப்போ இந்த சம் வந்து நமக்கு வந்து அவங்க அதாவது தொடக்கநிலை உருமாற்றங்கள் நார்மலான சேஞ்சஸ் பண்ண சொல்லி தான் நமக்கு வந்து அலகு அணியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். இப்படி தான் போடணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு வந்து சொல்யூஷன் தெரியணும், அவ்வளோதான். நமக்கு அலகு அணினா டயக்னலில் 1 இருக்கணும், மீதி எல்லா இடமும் 0 இருக்கணும். ஸோ நார்மலாக நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணாவே ஆன்சர் வந்து வந்துடும். ஆனால் தெளிவாக பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமில் 2த்தையும் 0 ஆக்கியாச்சு. அடுத்த காலமில் எனக்கு இந்த இடம் மட்டும்தான் 1 இருக்கணும், இந்த 2 எலமெண்ட்டும் எனக்கு 0 இருக்கணுமா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நார்மலாக இந்த R3யையும் R1லையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு 0 ஆயிரும். ஏன்னா இங்கேயும் 1/3 தான் இருக்குது, இங்கேயும் 1/3 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த R1-ஐ R3லேருந்து மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ 1 - 0 1 - 0 1, 1/3 - 1/3 0, 4/3 -17/3. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 4/3 + 17/3 நமக்கு வந்து 7 வந்துடும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 4/3 + 17/3 வந்து நமக்கு 21/3 வரும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு 7ன்னு கிடச்சிடும். R2ஐயும் R3யையும் எந்த சேஞ்சஸுமே பண்ணல, அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி பையில் இருக்குது இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு எல்லாமே வந்து நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அடுத்ததில் பையில் இருக்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா 3 கேன்சல் ஆயிரும். ஸோ R2வையும் R3யையும் 3 மல்டிபிள் பண்ணி எழுதிட்டேன். அப்போ பையில் இருக்கிற இந்த 3 எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகி வந்துருச்சு.
இப்போ முன்னாடி உள்ள அந்த ஸ்டெப்பை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ பின்னாடி நமக்கு தெரியணுங்கிறதால அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா நமக்கு வந்து 3யை கேன்சல் பண்ண வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு செகண்ட் ரோவில் இந்த இடம் எனக்கு 1 ஆகணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை -2ன்னு இருக்குது. ஸோ -2வாலே நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த செகண்ட் ரோவை டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ R1 எந்த சேஞ்சுமே இல்லை, R3 எந்த சேஞ்சுமே இல்லை, R2வை நான் -2வால் டிவைட் பண்ணி எழுதுகிறேன். அப்போ 0/-2 0 தான், -2/-2 1, -11/-2 வந்து மைனஸ் கேன்சல் ஆகி 11/2ன்னு வரும். R3 எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ எனக்கு இந்த இடம் 1 ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இதை ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஆகிரும்னா இந்த இடம் 0 ஆயிரும் இல்லையா? அதனால இப்போ என்ன பண்ணுறேன், R3யை R2லேருந்து மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ 0 - 0 0, 1 - 1 0, -17 -11/2 -45/2 அப்படின்னு சொல்லி வருது. இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். அதாலே ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம கேன்சல் ஆயிரும். ஸோ பெரிய நம்பர் வந்துச்சுன்னா அவ்வளோவா நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. இப்போ நமக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலமாக நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கிட்டோம், ஃபஸ்ட்டு இந்த 2 0 ஆக்கணும். அடுத்து செகண்ட் காலம் எடுத்தோம், இந்த 2த்தையும் 0 ஆக்கணும் இல்லையா? இப்போ அடுத்து வந்து தேர்ட் காலம் எடுத்துக்க போகிறோம். இப்போ தேர்ட் காலமில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்னாலே இந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை ஃபஸ்ட் நான் வந்து சின்ன நம்பராக ஆக்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டயக்னலில் இந்த இடம் 1 வரணும் இல்லையா? அப்போ 1 வரணும் அப்படின்னா நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா ரெசிப்ரோக்கலில் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து R3யை இங்கே வந்து -45/2 இருக்குது. நான் 2/45ஆல் நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிரும், 45 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி மைனஸ் கேன்சல் ஆகி நமக்கு 1ன்னு இருக்கும் இல்லையா? அதனால் இப்படி டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கலில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு இந்த இடம் 1 ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னோடய கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கணும்னா, இப்போ எனக்கு இந்த 2 இடமும் நான் 0 ஆக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த செகண்ட் ரோவையும் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், தேர்ட் ரோவையும் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். எதுக்குன்னா இந்த 7 வந்து நம்ம 0 ஆக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோ இருக்கு இல்லையா, அதாவது R3 இருக்கு இல்லையா, செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டோன்னா இந்த 11/2 கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம மாற்றும் போது ஏதாவது சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறதால நான் R3யை இந்த வாட்டி ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறேன். ஸோ R3 ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும் போது என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த R3யை நான் 7ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 0 0 7 இருக்கும். ஸோ இங்கே 0 0 இருக்கிறதால இந்த 2 எலமெண்ட்டும் மாறத்துக்கு சான்சஸ் இல்லை. அப்போ எனக்கு வந்து இந்த இடம் 7 கிடச்சிரும் இல்லையா? அப்போ இது 2 மைனஸ் பண்ணாவே எனக்கு கிடச்சிரும்ல. அப்போ நான் R1 என்ன பண்ணுறேன்னா 7 R3லேருந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ என்ன வரும், 1 - 0 1, 0 - 0 0, 7 - 7 இருக்கும். ஸோ அந்த இது வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. நான் 7 வந்து R3ஆல் மல்டிபிள் பண்ணி காட்டல, நீங்கள் காட்டிக்கோங்க. இப்போ வந்து மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கே தெரியும்ல, இந்த லாஸ்ட் இதில் நமக்கு இந்த இடம் மட்டும் தான் நமக்கு 7ஆக இருக்க போகுது. ஸோ இங்கே நமக்கு 7 இருக்குது. ஸோ வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு 0 ஆயிரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 7R3 அப்படின்னு அதை மல்டிபிள் பண்ணி அவ்வளோவா காட்டல. ஸோ அதனால் 7R3லேருந்து நம்ம R1 மைனஸ் பண்ணி எழுதிட்டோம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக இந்த இடமும் கிடச்சிச்சு. இப்போ இந்த 11/2 மட்டும் தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு வழியே இல்லை, இது ரெண்டுத்தையும் நம்ம ஏதாவது பண்ணால் தான் உண்டு. ஸோ இந்த இடத்துல 1 இருக்கிறதால இது ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த இடம் 0 ஆயிரும். ஸோ அதனால் இப்போ R3 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா -11/2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து 11/2ஆல் மைனஸ் பண்ணிவிட்டு மைனஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் -11/2ஆல் மல்டிபிள் பண்ணதால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா R3யையும் R2வையும் நான் ப்ளஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இடம் 0 ஆயிடுச்சு. அடுத்து நான் எதால் மல்டிபிள் பண்ணேன்னா அதாலே டிவைட் பண்ணிட்டேன், அதாவது ரெசிப்ரோக்கல் எடுத்து டிவைட் பண்ணிட்டேன். அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடம் 1 ஆயிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் ஒரு வேளை இதை வந்து 11/2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதையும் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது R2 - R3ன்னு இருக்கும். நான் மல்டிபிள் பண்ணும் போதே மைனஸால் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதால நம்ம வந்து இதை ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு 0 ஆயிரும். அண்ட் இந்த இடம் நமக்கு 1 ஆகணும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 11/2ஆல் மல்டிபிள் பண்ணேன் இல்லையா? ஸோ அதனால் 2/11ஆல் நான் வந்து திரும்ப மல்டிபிள் பண்ணேன், அதாவது ரெசிப்ரோக்கலில் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிரும், 11 கேன்சல் ஆயிரும், மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்லாம் மாதிரி நமக்கு இந்த இடம் என்ன வந்துடும்னா 1 வந்துடும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் மைண்டுக்கு எந்த மாதிரி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கூட மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணலாம். பட் நம்ம கடைசி ஸ்டெப்பு ஒரு அழகு அணியாக வந்திருக்கணும். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.